வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்ததுன்னா எதிர்கட்சிகள் பிரச்சாரத்துக்கு பலன் கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க, ஆர்வமுடன் வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. நேற்று கூட 1 மணிக்கு நிலவரப்படி 47% வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்குச்சுன்னு தேர்தல் ஆணையம் செய்திகளில் வெளியிட்டுது. ஆனால் இப்போ எக்ஸிட் போல் வெளியாகிருக்கு. அதில் பார்த்தா பாஜக கூட்டணி தான் அதிக இடங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பல்வேறு கருத்து கணிப்பில் அதான் இருக்குது. இதெல்லாம் 145 to 160 அந்த ரேஞ்சுக்கு போகிறாங்க. 130 to 138, 133 to 159 அந்த மாதிரி. இந்தியா கூட்டணி 73லேருந்து 90 இடம், 85லேருந்து 90 இடம், 80லேருந்து 98, 100லேருந்து 108 அந்த மாதிரி தான் எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு போடுறாங்க. இதில் ஜெர்னோ மிரர் அது மட்டும்தான் 130லேருந்து 140 பிடிக்கும் காங்கிரஸ் கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணி அப்படிங்கிறாங்க. இந்த எக்ஸிட் போல் எப்படி பார்க்குறீங்க, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்ப? எக்ஸிட் போலினுடைய அந்த லேபிள் அதை நம்ம நாடாளுமன்ற தேர்தல், 3வது நாடாளுமன்ற தேர்தல், மோடி அவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பு போட்ட அதே டீம் தான் இந்த பீகாருக்கும் போட்டிருக்கு. நீங்க கேள்வியில் சொன்ன மாதிரி அந்த ஒரு கம்பெனி மட்டும் கொஞ்சம் நியூட்ரலா செய்யக்கூடிய ஆட்கள். அவங்க வடநாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 14,524 பேரிடம் 14,524 பேரிடம் முதல் கட்ட வாக்குப்பதிவு 6,000 பேரு, 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு அதிகமான இடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 8,000 பேர் கிட்ட. அவங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்வி வாக்குப்பதிவு முடிந்த பின்பு அவங்க சர்வே போட்டிருக்காங்க. ஏற்கனவே நீங்க கேட்டிருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா 115, 75 அப்படின்னு சொல்லி இருக்கிறதுல 243ல அந்த 3 பிரிவு, அதாவது கிட்டத்தட்ட 110க்கும் மேலாக என்டிஏ நிதிஷ்குமார் கம்பெனி எடுக்கும் என்றும் 70லேருந்து 90 வரைக்கும் இந்தியா கூட்டணி எடுக்கும் என்றும் அவங்க சொல்லியிருக்காங்களே. அந்த சர்வே எப்படின்னா தேர்தல் வாக்களிக்க செல்வதற்கு முன்பு உள்ள ஆட்களை சந்தித்தார். இதேதான் பிரதமர் மோடியினுடைய அந்த 3ஆம் கட்ட அந்த ஆட்சிக்கு கிட்டத்தட்ட எதிர்கட்சிகள் ஒன்றுமே இருக்காது, அறுதி பெரும்பான்மை மோடி பெறுவார் என்று சொன்னவங்க தான் அந்த 3 பேர். அது வாசகர்கள் நினைவூட்டலுக்காக நான் அந்த ஒப்புமையை கொண்டு தரேன்.